தலை இருக்கும் போது வாழ ஆடக்கூடாது. தலை நீ ஆடு தலை. இந்த வசனத்துக்கு பதிலடி தர மாதிரி 2003ல விஜய் நடிச்சு வந்த புதிய கீதையில ஓப்பனாவே ஒரு டைலாக் வச்சாரு விஜய். உன் தலை வாலு முண்டம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டுவா, இங்கே வெயிட் பண்றேன். 2002ல அஜித் நடிச்சு வந்த ரெட் படத்துல நிறைய இடங்கள்ல அவர் பேசின இந்த அதுங்கிற டைலாக் ட்ரெண்ட் ஆச்சு. இதை கலாய்க்கிற மாதிரி அதே வருஷம் ஜூலை மாசம் வந்த யூத் படத்துல விஜய் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. இப்படி இன்னொருத்தர் அட்டாக் பண்ணி வச்ச டைலாக்ஸுக்கு எல்லாம் தியேட்டர்ல விசில் சத்தம் பறந்துச்சு. ஃபேன்ஸும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. 2003ல ரமணா டைரக்ஷன்ல விஜய் நடிச்சு வந்த படம் திருமலை. விஜய ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா மாத்தின படம் இது. இதுல ஃபேமஸான ஒரு டைலாகும் இருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல, சீக்கிரமே புரிஞ்சுக்கல. திருமலை வந்து 6 மாசத்துல அஜித் நடிச்சு வந்த ஜனால டைரக்டா திருமலையில விஜய் பேசின வசனத்துக்கு அட்டாக் பண்ணி ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது, மேலையும் கீழையும் போய் வர. எனக்கு அது நேர்கோடுதான், போய்கிட்டே இருப்பேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். திருமலையில தலைன்னு சொல்லியே விஜய் இன்னொரு வசனமும் பேசியிருப்பாரு. எல்லாரும் யோசிச்ச இடத்துல நீ மட்டும் விளையாட்டுன்னு பார்க்காம வீரமா கோதாவில இறங்குனல்ல, அது பிடிச்சிருந்தது தல. அடுத்து வந்த ஜனால திருமலையை மென்ஷன் பண்ற மாதிரி என்னடா பெரிய மலைன்னு அஜித் ஒரு டைலாக் பேசியிருக்காரு. என்னடா மலை, என்ன மலை? மலை உடைஞ்சா கல்லு, கல் உடைஞ்சா மண்ணுடா. இந்த ஜனா கிட்ட ஆடக்கூடாது, ஆடக்கூடாது. இதுக்கு பதிலா விஜய் அவர் கெஸ்ட் ரோல்ல வந்து சுக்ரன் படத்துல ஒரு சிறப்பான வேலையை பார்த்து விட்டுட்டாரு. அது என்னன்னா படத்தோட வில்லன் பேரே ஜனாதான். தொடர்ந்து அதே 2004ல வந்து பெரிய ஹிட்டான கில்லிலையும் விஜய் பேசின சில வசனங்கள் அந்த சமயத்துல இது அஜித்துக்காகவே வச்சிருக்காருன்னு நம்பப்பட்டு ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. அப்படி ஆடினு வச்சுக்க இவ்வளவு நாளா வசனங்களால அட்டாக் பண்ணிக்கிட்ட தளபதி இதுக்கப்புறம் பாடல்களையும் மோதிக்கிட்டாங்க. நவம்பர் 2004ல ரிலீஸ் ஆன அட்டகாசம் படத்துல உனக்கென்ன